இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் வச்சு ஒரு பாயசம். வாங்க வீட்டுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் வந்து ஜவ்வரிசி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து வேணுங்கிற அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஊற வைங்க ஒரு அரை மணி நேரம். இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம. இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து சப்ஜா சீட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வேணுங்கிற அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஊறட்டும். ஒரு சுரக்காய் எடுத்துருக்கேன் ஒன்று. இது வந்து நல்லா வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா துருவி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம வந்து துருவி எடுத்து வந்துக்கலாம். சப்ஜா சீடு இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் வந்து ஒரு டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் வந்து நான் அந்த ஊற வச்ச ஜவ்வரிசி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வேணுங்கிற அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இப்போ இது நல்லா தனியாக பாதி வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம துருவி வச்ச சுரக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ வந்து நல்லா அது பாயசம் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வேணுங்கிற அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சுகர் மெல்ட் ஆனோன்னா மில்க் நான் ஒரு டம்ளர் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கப்போ நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சதை நம்ம ஆட் பண்ணிடலாம்ல. நான் எடுத்து வச்சுருக்க சப்ஜா சீடும் ஊற வச்சதை அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து இது வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா வேகணும். இப்போ இது வந்து நம்ம பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் பாதாம் சீட்ஸ் வந்து கொஞ்சமாக நான் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ இதை வந்து நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அப்படியே சாப்பிட்லாம். இல்லை அப்படியே கூட சுட சுட நம்ம வந்து சாப்பிட்லாம். நல்லா கெட்டியாகிடுச்சு. நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.